Good morning students. இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மாதிரி லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா மீனிங்கும் டெஃபினிஷனும் பார்த்துருந்தோம். அடுத்து இந்த கிளாஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ உள்ள டாப்பிக்கில் போவோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். இப்போ பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். இது என்னென்னா ஒரு குறிக்கோள்களை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுது. இது ஓகேவா. ஃபஸ்ட்டு குறிக்கோள்களை அமைப்பதில் உதவுகிறது. என்றைக்குமே நம்ம ஒரு குறிக்கோளோட தான் ஒரு ஒர்க்கை செஞ்சோம்னா தான் அதுக்குண்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது அந்த இருக்கிற வளத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா. இப்போ இருக்கிற என்ன வளம் நம்மகிட்ட இருக்கோ அதை எப்படி பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து சயின்டிஃபிக் டிசிஷன். இது ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான். ஓகேவா. ஒரு அமைப்பு மாதிரி இல்லை. அதில் சயின்டிஃபிக் டிசிஷன் அறிவியல் சார்ந்த முடிவுகள். ஏதாவது நம்ம இன்னும் ஏதாவது ஒரு ஃபார்முலா இன்னும் ஆட் பண்ணி அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம நல்லா கொண்டு வர்றது, பெட்டராக எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அது என்னென்னா சயின்டிஃபிக் டிசிஷன். அடுத்தது சேஞ்ச் இன் டெக்னாலஜி. ஓகேவா. இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி எப்படி அந்த ப்ராடக்டை நம்ம பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ 20th centuryயில் இப்போ இருக்க டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் நார்மல் ஃபோன், இந்த டச் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க, 2G 3G 4Gன்னு. இப்போ கரண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 5G வரையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 5G மொபைலை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, இந்த ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜி எப்படி கொண்டு வர்றாங்களோ அப்போ தான் மக்களுக்கு அப்போ தான் ரீச் ஆகும். இந்த ப்ராடக்ட் நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகும். ஒரு அட்மிஷன் சரியாக போகாமல் லேபர்ஸ்க்கு சேலரியோ இல்லை அவங்க லேபரோட வெல்ஃபேரை கவனிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், லேபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டீம் ஒர்க் தான். டீம் ஒர்க் சரியில்லைன்னா மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் பண்ண முடியாது. அடுத்தது என்னென்னா சோசியல் ஆப்ளிகேஷன். ஒரு சமூக ஈடுபாடோடு இருக்கலாம், அக்கறையோடு இருந்தால் தான் அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது லாஸ்ட்டாக என்னென்னா ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட். ரிசர்ச் அப்படிங்கிறது என்னென்னா புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் சொல்லி தனியாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக என்ன யுக்தியோ கையாளலாம், என்னென்னலாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இன்னும் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் optimum utilization of available
human and physical resources which leads to progress and prosperity of a business enterprise. Even wastage of all types of are eliminated or minimized. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வளங்களை வந்து மனித வளங்களும் சரி, ஹியூமன் அண்டு ஃபிசிக்கல், மனித வளமும் உடல் வளத்தையும் ஒன்று சேர்த்து எப்படி லீடாக முன்னுக்கு கொண்டு வரணும், ஒரு நிறுவனத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அந்த இருக்கக்கூடிய வளத்தை வந்து பயன்படுத்தி நம்ம கொண்டு வரணும். அடுத்தது வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த். காம்படிட்டிவ்ங்கிறது என்னென்னா போட்டி. ஒரு போட்டி இருந்தால் தான் அவனுக்கு வந்து என்டர்பிரைஸ், அதாவது அந்த நிறுவனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றா ஒரு போட்டியோடு செயல்பட்டால் தான் அவனுக்கு வந்து என்னது நல்லா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு ஆர்வத்தை தூண்டி வரும். மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் இன் என்டர்பிரைசஸ் that enables an enterprise to develop and expand its assets and profits. என்ன சொல்கிறாங்க, ஒரு போட்டியோடு இருந்தால் தான் அவனுக்கு என்னென்னா அந்த எக்ஸ்பேண்ட் இட்ஸ் அசட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், அவன் வந்து இன்னும் லாபம் சம்பாதிக்கணும். இப்போ காம்படிட்டிவே இல்லாமல் இருந்தால் மக்கள் வந்து எப்படி அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் எப்போயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ கொக்கோகோலா, அதுக்கு ஆப்போனண்ட் ப்ராடக்ட் வந்து என்னது, பெப்சி. ஓகேவா, கொக்கோகோலா லான்ச் பண்ணால் பெப்சி, அதுக்கப்புறம் 7up இருந்தானா இவன் ஸ்ப்ரைட்டுன்னு வருவான். அதே மாதிரி இவன் மாசானா அவன் என்ன செய்வான், ஸ்லைஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புது புது ப்ராடக்டாக கொண்டு வந்தாங்கன்னா மக்களை வந்து அது எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது, அவனோட ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும். அடுத்து வந்து கார்டியல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். மேனேஜ்மெண்ட் டெவலப்ஸ் கார்டியல் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் என்ஷூர் பெட்டர் லைஃப் அண்ட் வெல்ஃபேர் டு எம்ப்ளாயீஸ் அண்ட் ரைசஸ் தியர் மாரல் த்ரூ சூட்டபிள் இன்சென்டிவ்ஸ். ஓகேவா, ஒரு நல்ல உறவு இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த இண்டஸ்ட்ரி உள்ள பீப்புளுக்கும் ஒரு நல்ல உறவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. motivates employees. It motivates employees to take more interest and initiative in the work assigned, that contributes for rising productivity and profitability of the enterprise. ஒரு கம்பெனிக்கு வந்து லாபம் ஈட்டி தரேன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த எம்ப்ளாயை வந்து மோட்டிவேட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு வந்து இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ லேபர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, டிமாண்ட் வைப்பாங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் போனஸ் இவ்வளோ தரோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு பொங்கல் போனஸோ இல்லை தீபாவளி போனஸோ அந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிறக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு போனஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்வாங்க, ஒரு ட்ரிப்பு, ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது தான் மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ். அவங்களோட மோட்டிவேட் பண்ணுறது நல்லா எப்படி பண்ணுறது, அதுக்கான தனியாக மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாமே வரும். நியூ டெக்னிக்ஸ். Management facilities introduction of new machines and new methods in the conduct of business activities. It is also brings useful technologies, developments and innovation in the management in business activities. என்ன சொன்னாங்க, நியூ டெக்னிக்ஸ். அதான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, இப்போ ரீசெண்டாக என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், நியூ டெக்னிக்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். சொசைட்டி கெட்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஜஸ்டிஸ், டிஃப்ரெண்ட் சோசியல் குரூப்ஸ் அண்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வெல்ஃபேர், ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கணும். யாருக்கு, கன்சியூமர், நுகர்வோர் வந்து
பெனிஃபிட் அடையணும். அதுக்காண்டி தான் அந்த ப்ராடக்டை வந்து நம்பி வாங்குறான்னா கன்சியூமர் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ஓகேவா. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், எக்ஸ்பேன்ஷன், growth and diversification of business or unit are possible through efficient management. It creates a good corporate image to business enterprise. இப்போ எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னா அது விரிவடை செய்யுது. ஓகேவா. இப்போ அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ சென்னையில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா சென்னையில் சுற்றியே இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே நல்லா சக்ஸஸ் ஆகி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்டெபிலிட்டி அண்டு ப்ராஸ்பரிட்டி. Efficient management brings success, stability and prosperity to a business enterprise through cooperation and team spirit. டீம் ஒர்க் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக வேலை பார்த்தா தான் அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது வந்து என்னது, டீம் ஸ்பிரிட். டீம் ஸ்பிரிட்டுங்கிறது கூட்டு முயற்சி. மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்பிரிட் அண்டு ரைசஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஒரு கூட்டு முயற்சி இல்லைனா தான் அந்த ஒர்க்கு வந்து முழுமையாக முடிவடையும். எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மேனேஜர்ஸ். மேனேஜ்மெண்ட் என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் managers so that the benefits of their experience, skill and maturity are available to enterprises. எஃபெக்டிவ், அது ஒரு கன்சர்னுக்கு மெயினானது மேனேஜர். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவருக்கோட ஸ்கில் மெச்சூரிட்டி இருக்கணும். அது எப்படின்னா அந்த மேனேஜர்னால் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறாரு, எல்லாமே அவருக்கு இருந்தால் தான் ஒரு நிறுவனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். அடுத்தது மேனேஜ்மெண்ட் என்ஷூர்ஸ் ஸ்மூத், ஆர்டர்லி அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் ஓவர் லாங் பீரியட். இட் இஸ் ஆல்சோ ரைசஸ் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு கன்சர்ன் வந்து ஸ்மூத்தாக போகணுன்னா அந்த கொடுக்கக்கூடிய அவங்க ஒர்க்கை கரெக்டாக ஸ்மூத்தாக எஃபிஷியன்சி இல்லாமல் நீட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, லேபருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அது சரியாக கவனிக்கல அப்படின்னா அந்த ரொட்டீன் ஃபங்க்ஷன்னு இல்லாமல் கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெடியூசஸ் டர்ன்ஓவர் அண்டு ஆப்சென்டிசம். இட் ரெடியூசஸ் லேபர் டர்ன்ஓவர், ஆப்சென்டிசம் என்ஷூர்ஸ் கண்டினியூ இன் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஆப்ரேஷன்ஸ். இது என்னென்னா ஒரு லேபர் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்யாமல் ஆப்சென்டிசம் இருந்ததுன்னா அவங்களோட டர்ன் ஓவர் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் அவங்க வந்து ஒரு விலகி போகிற மாதிரி இருப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உள்ள பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்த செஷனில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். Okay, students. Thank you, students. Have a nice day.